Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. மேட்டுப்பாளையம் அருகே தனியார் பள்ளி மாணவர் 498 மதிப்பெண்கள் பெற்று மாநில அளவில் 2ஆம் இடம் பிடித்துள்ளார். மேட்டுப்பாளையம் அருகே சிறுமுகை தனியார் பள்ளியில் தலைமை காவலர் சுந்தரராஜனின் மகன் அரவிந்த் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 498 மதிப்பெண்கள் எடுத்து மாநில அளவில் 2ஆம் இடம் பிடித்துள்ளார். மாணவருக்கு பள்ளி நிர்வாகம் சார்பில் சால்வை அணிவித்தும் இனிப்புகள் வழங்கியும் பாராட்டுகள் தெரிவித்தனர். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய மாணவர் அரவிந்த் IPS அதிகாரி ஆக வேண்டும் என்பதே தனது லட்சியம் என தெரிவித்தார். நான் அம்பாள் ஸ்கூல்லேருந்து 498 மார்க் எடுத்திருக்கேன். அதுக்கு மேனேஜ்மெண்ட்டு, பிரின்ஸிபலு, டீச்சர்ஸு பேரண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். என்னோடய ஃப்யூச்சரில் என்ன ஆகணும்னா IPS ஆகணும். அதுக்கு UPSC எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ண போகிறேன். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் தனியார் பள்ளியில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 497 மதிப்பெண்கள் பெற்று மாணவர் தனுஷ் தமிழக அளவில் 3ஆம் இடம் பிடித்துள்ளார். பள்ளி நிர்வாகம் அவருக்கு சால்வை அணிவித்தும் இனிப்புகள் வழங்கியும் பாராட்டு தெரிவித்தது. இதுகுறித்து பேட்டியளித்த மாணவன் தனுஷ் எதிர்காலத்தில் மருத்துவராக விரும்புவதாக தெரிவித்தார். நான் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 500க்கு 497 மதிப்பெண் பெற்று மாநில அளவில் 3ஆம் இடமும் மாவட்ட அளவில் முதலிடம் பெற்றுள்ளேன். இதற்கு உறுதுணையாக ஸ்கூல் மேனேஜ்மெண்ட், பிரின்சிபல், வைஸ் பிரின்சிபல், ட்ரஸ்டி மெம்பர்ஸ், AO சார், கோஆர்டினேட்டர்ஸ் அண்ட் ஆல் த டீச்சர்ஸ் அண்ட் மை பேரண்ட்ஸ் எல்லாருமே சப்போர்ட் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்கூலில் எக்ஸ்ட்ரா கோச்சிங் கூட கொடுத்தாங்க. நான் +1 +2லையும் இதே ஸ்கூல்லேயே கண்டினியூவாக படித்து ஹை மார்க்ஸ் எடுத்து அதுக்கப்புறம் நீட்டில் கூட அதிகமாக மார்க்ஸ் எடுப்பேன். என்னோடய ஆம்பிஷன் டாக்டர். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் தனியார் பள்ளியில் 497 மதிப்பெண்கள் பெற்று ஆசிரியை மகள் முதலிடம் பிடித்துள்ளார். மாணவி ஸ்ரீபைரவி 497 மதிப்பெண்கள் பெற்று மாவட்டத்தில் முதலிடமும், மாணவர் ராஜபாரதி 492 மதிப்பெண்கள் பெற்று 2ஆம் இடமும், மாணவி நித்யஸ்ரீ 490 மதிப்பெண்கள் பெற்று 3ஆம் இடமும் பிடித்துள்ளனர். மாணவர்களுக்கு தாளாளர் குமாரராஜா இனிப்புகள் வழங்கி பாராட்டு தெரிவித்தார். இதுகுறித்து பேட்டியளித்த மாணவி ஸ்ரீபைரவி 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்று IAS அதிகாரி ஆக வேண்டும் என்பதே தனது லட்சியம் என தெரிவித்தார்.